கால் வீக்கம் பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்சி அண்ட் ஆஃப்டர் டெலிவரி நார்மலான ஒரு விஷயம். எல்லாரும் நெனைப்பாங்க, இந்த பிரெக்னன்சி வெயிட் போடுறதுனால தான் கால் வீக்கம் அப்படின்னு நெனைப்பாங்க. பட் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் எஃபெக்ட், ப்ரொஜெஸ்டரோன்னாலயும் அண்ட் கிராவிட்டி யூட்ரஸ் வெயின் கம்ப்ரஸ் பண்றதுனால, ரத்த ஓட்டம் லோவர் லிம்ஸ்லேருந்து கம்மியா போறதுனால வர்றது தான் இந்த கால் வீக்கம். அது தவிர்த்து ரொம்ப நேரம் நிக்கிறாங்க, ரொம்ப நேரம் உட்காண்ட்ருக்காங்க அப்படின்னா, கால் வீக்கம் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை எப்படி கம்மி பண்ணோம் பார்த்தீங்கன்னா, கால் தூக்கி வச்சுக்கணும், ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது, சால்ட்டு கம்மி பண்ணணும், நிறைய தண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி இருந்தால் நம்ம கால் வீக்கம் கம்மியாகலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், படுக்கும் போது லெஃப்ட் பொசிஷனில் படுக்கிறது பெட்டர். அண்ட் அகெயின் டெலிவரி ஆயிடுச்சு, ஸ்டில் கால் வீக்கம் இருக்கே டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ப்ரெக்னன்சியில் போடுற வெயிட்டு வத்தறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அந்த டைம் வரைக்கும் கால் வீக்கம் இருக்கிறது நார்மல் தான். ஸோ அகெயின் தண்ணி நல்லா குடிச்சிட்டு நம்ம பிபிலாம் இருந்தால் கண்ட்ரோல் பண்ணிட்டு மூவ் பண்ணால் நமக்கு இந்த கால் வீக்கம் குறையலாம். அப்நார்மல் சைன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கால் வீக்கத்தில் கால் வீக்கத்தோட முகம் வீக்கம் வருது, பிபி இருக்குது, ஹெட்ஏக் வருது அப்படின்னா அது ப்ரீஎக்லாம்சியா சொல்லுவோம். சில பேருக்கு ஒரு கால் பெருசாயிட்டு ரெட் ஆகி வலியோட ஃபீவர்லாம் வந்து தான் டீப் வெயின் த்ராம்போசிஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம்.